Class 9 Unit 7 Exercise 7.1 The perimeter of a triangular plot is 600 meter. So உங்களுக்கு வந்து perimeter கொடுத்துட்டாங்க. Okay. So அந்த plot வந்து triangular shapeல இருக்கு. Okay. So இப்போ perimeter ஓட value 600 meter. So if the sides are in the ratio அந்த plot ஓட sides வந்து எந்த ரேஷியோல இருக்குன்னா 5:12:13 ரேஷியோல இருக்கு. Then find the area of the plot. இப்போ நமக்கு இதிலிருந்து நம்ம S வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் சைட்ஸ் வேணும் இல்லையா, சைட்ஸ் ஏபிசி வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்மளால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர், அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கான க்ளூ தான் வந்து இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது கிவனில் நம்ம என்ன எழுதிக்க போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 600 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பெரிமீட்டர்னால் என்னது, ஏ ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பிளாட்டோட இந்த 3 சைட்ஸை ஆட் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போது ஏபிசி ஈக்குவல் டு 600 மீட்டர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எஸ் வேல்யூ இதுலேருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி, எஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 தானே. பட் நமக்கு சைட்ஸ் வேணும். ஸோ சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஈக்குவல் டு 5:12:13. ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, பட் சைட்ஸோட வேல்யூ தெரியாதுன்றதால அந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் வேல்யூ ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போது ஏ வந்து நம்ம ஒவ்வொரு சைடும் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஏ ஈக்குவல் டு 5x, பி ஈக்குவல் டு 12x அண்ட் சி ஈக்குவல் டு 13xன்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இது 3யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து பெரிமீட்டர் இல்லையா, ஏபிசி 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா பெரிமீட்டர். ஸோ இங்கே ஒரு பெரிமீட்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பெரிமீட்டரும் இந்த ட்ரையாங்கிளோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிசி கிடச்சிரும். சரிங்களா. ஸோ அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினா இங்கே 5x ப்ளஸ் 12x ப்ளஸ் 13x. ஸோ எல்லாமே லைக் டேர்ம்ஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30xன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவலைசிங் த பெரிமீட்டர்ஸ், ரெண்டு பெரிமீட்டர்ஸும் நம்ம இது ஒரு பெரிமீட்டரு அண்ட் இது ஒரு பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்ஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ணும்போது நமக்கு 30x ஈக்குவல் டு 600 மீட்டர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இதுவும் பெரிமீட்டர் இதுவும் பெரிமீட்டர், இது ரெண்டுமே வந்து இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னும் போது 30யை வந்து டிரான்ஸ்போஷன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 20 கிடைக்கும். சரியா. ஸோ இப்போ சைட்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 5x இல்லையா. அப்போ 5 × 20 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 100. அடுத்து b ஈக்குவல் டு b equal to 12x. ஸோ இப்போ 12 × x, ஸோ இப்போ 12 × 20 ஈக்குவல் டு 24, 214 கிடைக்கும். c ஈக்குவல் டு 13x இல்லையா. ஸோ இப்போ 13 × 20 ஈக்குவல் டு 26, அதாவது 260 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு சைட்ஸ் இப்போ தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எஸ் வேல்யூ ஆல்ரெடி இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 தானே. இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து வேல்யூ என்னது 600. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம 600, நீங்கள் இதை ஆட் பண்ணி பார்த்தாலுமே 600 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 600 by 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 அப்படின்னு கிடைக்கும், 300 மீட்டர். ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு 300 மீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் பிளாட் இல்லையா, அந்த பிளாட்டோட ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, எஸ் வேல்யூ வந்து 300. அகெயின் 300 மைனஸ் ஏ இங்கே வந்து என்னது 100 and 300 minus b equal to 240 and c equal to 300 minus 260. so இப்போ மைனஸ் பண்ணலாமா, 300 into 300ல 100 மைனஸ் பண்ணினா 200, 300ல 240 மைனஸ் பண்ணினா 60, 300ல 26 260 மைனஸ் பண்ணிங்கன்னா 40 கிடைக்கும்.
ஸோ இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்குது. அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜீரோஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாமா? 3 2s are 6, 6 6 are 36, 36 4s are 144. ஓகே, ஸோ இப்போ நம்ம 144 ஸ்கொயர் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 144 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 12. ரெண்டு ஜீரோலேருந்து ஒரு ஜீரோவை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். சரியா? அப்போது 2 ஜீரோ, அதாவது 100ன்னு அர்த்தம். ஸோ 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10, அப்போ ஒரு ஜீரோ வந்துடும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 144 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 12. இந்த 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோ, அப்போ 6 ஜீரோஸ் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 ஜீரோஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக நமக்கு 12,000 வந்துடுச்சு. ஸோ 12,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் பிளாட். ஸோ பிளாட்டோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஈஸியாக எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பேராக பிரிக்கணும். 2 2 ஜீரோஸாக பிரிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஜீரோவை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு ஜீரோவாக அது வந்துடும். ஸோ அப்போ 12,000 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் பிளாட். ஓகே.